அடுத்தது இது வந்து ஒரு வெரி வெரி பேட் பார்ட், வெரி வஸ்ட் பார்ட். ஈவன் நம்ம கிராமங்கள்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த மில்க் வாங்கினாலும் இஃப் இட் இஸ் த மில்க் சோர்ஸ் வந்து ரொம்ப ரைட் சோர்ஸா இருந்தா கூட அந்த மில்க் என்ன பண்றாங்க அப்படின்னம்னா பாஸ்டரைசேஷன் சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றாங்க ஒரு more than 200 degree Celsius. They used to say more than 200 to 400 degree Celsius வரைக்கும் அதை எவாபரேட் பண்ணி அந்த எவாபரேட் பண்றப்ப அது ஸ்டீமா மாறும். அப்படி ஸ்டீம் ஆகிறத கூல் பண்ணி அப்படி கூலண்ட் இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் கூல் பண்ணி அப்படி வருது பால். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். பாஸ்டரைசேஷன்ல வந்து ஹை ஹீட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெத்தட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஹை சூடு பண்றப்போ அந்த பால் இருக்கிற புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகுது, அது கொலஸ்ட்ரால் வந்து ஸ்கிம் பண்ணிரும் சொல்றாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய ஸ்கிம்டு மில்க் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ப்ளூ கலர் பேக்கெட், கிரீன் கலர் பேக்கெட், இந்த பேக்கெட்ல வரக்கூடிய அத்தனை பாலும் நம்மளுடைய உடம்புக்கு நல்லது பண்றதை விட நம்மளுடைய உடம்புல ஏகப்பட்ட பயாலஜிக்கல் வேஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும்.